எப்படிக்கா இருக்கு? நல்லா தான் இருக்கு. எவ்வளோ ரூபான்னு வாங்கினேன்? 5000 ரூபாக்கா. பட்டு சேலைலாம் அதான் விலை அதிகம். இந்த சேலையே உங்கள் மாமா ஊரில் இருந்து வாங்கிட்டு வர? இல்லைக்கா, அங்கே வாங்கினதில்ல. எங்கள் மாமா ஊர் கடைகளில் உள்ள சேரீலாம் நல்லாவே இருக்காது. இந்த சேரீயை நான் நாகர்கோயிலில் இருந்து தான் வாங்கிட்டு வரேன். ஓ அப்படியா? இந்த சேரீ வாங்க உங்கள் மாமாவை பணம் தந்தவ? இல்லைக்கா, அதையே தரல. எலெக்ஷன் வருதுல்லக்கா, எங்கள் மாமா ஊரில் ஒருத்தங்க தேர்தலில் நிற்காவ. அவைய தான் ஒரு ஓட்டுக்கு 2000 வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாவ. என்ன சொல்லுங்க மல்லிகா, ஒரு ஓட்டுக்கு 2000 வச்சு தந்தவள? ஆமாக்கா, எங்கள் வீட்டில் வேற 3 ஓட்டு இல்லை, அதான் 6000 கிடச்சி. இங்கே எவ்வளோ ரூபா வச்சுக்கா தந்தவ? இங்கே யாரும் பைசா வாங்கின மாதிரி தெரியலையே. சின்ன பொண்ணு உமா கிட்ட கேட்டால் தெரியும். இவ்வளவுக்கு 100 ஆயுசு. இப்போதான் இவ்வளோ பற்றி பேசினேன், அதுக்குள்ளே வந்துட்டாளுங்க. ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்னு நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். ஒரு ஓட்டுக்கு 1000 வச்சு தரவலாம். 1000 வச்சு தான் தரவலாங்க. 1000 கிடைக்க போதுன்னு நாங்கள் சந்தோஷத்தில் வந்திருக்கோம். உங்கள் மூஞ்சில் அந்த சந்தோஷத்தை காணும். இதை கேட்டு எங்க சந்தோஷப்பட? உங்கள் மூணியத்துக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மல்லிகாவோட மாமா ஊரில் ஓட்டுக்கு 2000 வச்சு கொடுத்தாவலாம். என்னது 2000-மா? அங்கே எங்க 2000 கொடுத்தாங்க? இதை என்கிட்ட கேட்ட எப்படி? கொடுத்தவன்ட்ட போய் கேட்கணும். அங்கே கொடுத்த மாதிரி நமக்கு 2000 தந்தால் நல்லாயிருக்கும். வீட்டு செலவுக்கு ஆகும். ஏன் 2000 தந்தால் தான் வீட்டு செலவுக்கு? இப்போ 1000 தந்தால் தூரையே போட்டுருவேன். அவள் கிடக்கா கூறு கட்டவா, அப்படி தான் பேசுவா. எவ்வளோ நேரம் தான் நின்றுக்கிட்டே இருப்பியா? வந்து உட்காந்து பேசுங்க. இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்க 1000 கூட நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. முதல்ல அதை எப்படி வாங்கணும்னு ஐடியாவை பார்ப்போம். ஓட்டு போடுறது நம்ம கடமைலாம் சின்ன பொண்ணு, அதுக்கு போய் பைசா வாங்க விளங்கும். எனக்கும் தெரியுங்கா, ஓட்டு போடுறது நம்ம கடமைன்னு. அதுக்காக தர பணத்தை வேண்டான்னு சொல்லணும். உங்ககிட்ட யாராவது ஓட்டு போடுறதுக்கு பணம் தந்தால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுறாருங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் தர வந்த வீட்டை நீங்கள் பைசா வாங்கலன்னு வச்சுடுங்க. அப்புறம் உங்களை எதிர்கட்சிக்காரனே நினச்சிடுவாங்க. என்ன சின்ன பண்ண சொல்லுங்க, தர பணத்தை வாங்கலன்னு அப்படியே சொல்லுங்க. எங்கள் அண்ணன் ஊரில் இப்படி தான் நேற்று நடந்திருக்கு. சும்மா கதை விடாத. நான் ஒன்றும் கட்டு கதை விடலை, நேற்றுக்கு நிஜமாவே நடந்திருக்கு. அப்போ ஓட்டுக்கு யார் பணம் கொண்டு தந்தாலும் வாங்கிடுன்னா சொல்லுங்க. ஆமாக்கா, யார் தந்தாலும் வாங்கிடுங்க, வேண்டான்னு மட்டும் சொல்லிடுறாருங்க. இந்த அண்ணன் என்ன கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாவ. இப்போ இவிய தான் ஓட்டுக்கு பைசா கொடுக்காத, உங்களுக்கு பைசா தர்றதுக்கு வரவளா இருக்கும். அப்போ இவிய கிட்ட நம்மளுக்கும் பைசா கேட்டு வாங்கிடுவோம். இங்கே வரட்டும், கேட்டு பார்ப்போம். வாங்கண்ணே. அடிக்க வெயிலுக்கு இந்த மரம் இருக்கிறதுனால இந்த நிழல்ல வந்துடுது. இந்த மரம் இல்லைன்னா எங்க நிலைமை திண்டாட்டம் தான். அவன் தோட்டத்துக்கு போயிருக்கான். ஆமாண்ணே, வேலை ஒழுங்கா இல்லைல்ல, அதான் தோட்டத்துக்கு நேரே போனவ. நீங்க மொத்தம் எத்தனை ஓட்டு? ஓ, நீங்க தான் ஓட்டுக்கு பணம் தருவீளோ? ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ ரூபா தருவிய? எங்க கட்சியில இருந்து ஒரு ஓட்டுக்கு 1000 தான் தருவோம். மற்ற இடங்கள்ல எல்லாம் 2000 கொடுக்காவ, இங்க மட்டும் 1000 ரூபா தரிய? அது உங்ககிட்ட யாராவது போய் சொல்லியிருப்பாவ. அதை நம்பிட்டு என்கிட்ட கேட்காதம்மா. நம்ம கட்சியில் எடுத்த முடிவு இதுதான், ஓட்டுக்கு 1000 தான். சரி, அப்போ 1000 தாங்க. 1000 ரூபா வாங்குறதுலாம் சரிதான், நம்ம சின்னத்துக்கு தான் மறக்காம ஓட்டு போடணும். சரி சரி, கண்டிப்பா உங்க சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? எனக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு, அப்புறமா எங்க மாமியாருக்கு 3 ஓட்டு இருக்கு. ஓ அப்படியா, 3 ஓட்டா இருக்கு. சரி, அப்போ 3000 ரூபா தாரேன். எங்களுக்கும் ஓட்டுக்கு பணம் வேணும். உனக்கு ஓட்டு இருக்காங்க, ஓட்டுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட கேட்க? என் பேர் தான் சின்ன பொண்ணை தவிர நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. நான் ஏற்கனவே 4 தேர்தலில் ஓட்டு போட்டாச்சு. சரி, அப்போ உன் வீட்டுலேயும் எத்தனை ஓட்டுன்னு சொல்லு, பணம் தாரேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 ஓட்டு. உனக்கு 4 ஓட்டு, அந்த அக்காவுக்கு 3 ஓட்டு. இங்கே இருக்க மற்ற வீட்டுக்கும் எத்தனை ஓட்டுன்னு சொல்லுங்க, நான் எண்ணி பணத்தை தாரேன். எங்கள் வீட்டிலையும் 4 ஓட்டு இருக்கு. 4 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டு இருக்குன்னு பணத்தை வாங்குறதெல்லாம் சேர்த்தான். மறக்காம நம்ம தலைவருக்கு தான் ஓட்டு போடணும். நாங்கெல்லாம் ஏமாற்ற மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக உங்கள் தலைவருக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்கள் எல்லாத்தையும் பார்க்க நல்லவே மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் எண்ணி எண்ணி பணத்தை கொடுத்துட்டு இருந்தா எனக்கு நேரம் தான் ஆகும். இதில் மொத்தம் 20000 இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கிற ஓட்டு கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுங்க. எல்லாருக்கும் இப்போ சந்தோஷமா? எங்கே சந்தோஷப்பட, எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி நீங்கள் 2000 கொடுத்தா நாங்கள் சந்தோஷமா இருப்போம். இந்த அட்டை இவ்வளோதான் கிடச்சி, அதனை போய் தான் இவ்வளோ தாரேன். நீங்கள் மட்டும் இந்த திருப்பு தலைவருக்கு ஓட்டு போட்டு தலைவரை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா அடுத்த திருப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000 வச்சு தாரேன்னு சொன்ன பிறகு எதுக்கு சிரிக்க முடிக்க? நீங்கள் 2000 தரதா தான் சொன்னீங்க, ஆனால் தரல.
நீங்கள் அடுத்த திருப்ப 2000 தருவேன்னு சொல்லுதேல, தாருங்க. தந்ததுக்கு பிறகு நாங்கள் சிரிக்கோம். 2000 தரலன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போடாமல் விட்றாதுங்க. பணத்தை வாங்கிட்டு எங்கள் சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போடாமல் எங்கள் தலைவரை தோக்கடிச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் உங்களை சாமி கண்ணில் குத்திவிடும். ஏக்கோ அப்படி நடக்குமோ? எதுவும் பேசாம சும்மா இரு. சொல்லுகிறது புரிஞ்சுதா? மறக்காம நம்ம சின்னத்துக்கு ஓட்டை போடுங்க. சரி சரி, சொன்னது மாதிரியே உங்கள் சின்னத்துக்கு ஓட்ட போடுவோம். எல்லாரும் மறந்துடாதுங்கக்கா. மறந்தோம் வீட்டுக்குள்ளே இருந்துடாதுங்கக்கா. நாளைக்கு கண்டிப்பாக காலங்காத்தாலே குளிக்கலோ இல்லையோ வந்து ஓட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வந்துருங்க. நம்ம தலைவரை போன திருப்பு ஜெயிக்க வச்ச மாதிரி இந்த திருப்பம் ஜெயிக்க வச்சுருங்க. சரி சரி, ஜெயிக்க வச்சிருந்தோம். என்ன இவைய நம்ம தலைவருக்கு தான் ஓட்டை போடுவாவ. நம்ம இனிமே அடுத்த ஏரியாவுக்கு போய் ஓட்டு கேட்க போவோம். தம்பி சொன்னது மாதிரி நம்ம தலைவருக்கே ஓட்டு போட்டுருங்க. சரிண்ணே, என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? அங்கே நின்று கதை விடாம வாங்க, அடுத்த ஏரியாவுக்கு போகணும். வாரேன். நான் அவசரமாக போக வேண்டியதாக இருக்கு. நாளை கழிச்சு வந்து என்ன சின்னன்னு சொல்லுங்க. இந்த அண்ணனுக்கு தலையில் அடிபட்டதுல மூளைக்கீழ குழம்பி போச்சோ. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்டால் இன்னைக்கு சொல்லாமல் நாளை கழிச்சு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாவ. அதான் எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. அந்த நேரத்தில் வந்து ஓட்டு போடுன்னு சொன்னாவளே தவிர இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாவளா? இவைய சொன்னது என்ன சின்னமாக இருக்கும்க்கா? எனக்கு எங்கே தெரியும்? தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருப்பேனே. அப்போ எப்படிக்கா கண்டுபிடிச்சி நம்ம சரியாக ஓட்டு போட முடியும்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குக்கா. இப்போ தலையில் கெட்டு போட்டுட்டு ஒரு அண்ணி வந்தாவல, அவிய மகியோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தானே. அந்த அண்ணிட்ட கேட்டால் தான் எந்த சின்னன்னு தெரிஞ்சு போயிருமே. இப்போ கேட்டதுக்கு நாளை கழிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுகாரு. இவர் சொல்லி நம்ம நாளை கழிச்சா போய் ஓட்டு போட முடியும்? நாளைக்கு ஓட்டு போடணும். அதுக்கு முந்தி தெரிஞ்சால் தானே சரியாக ஓட்டு போட முடியும். மகியோட அப்பா கிட்ட கேட்டால் தான் தெரியும்லாக்கா இந்த அண்ணே எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவனு. அதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன சின்னான்னு கண்டுபிடிச்சிடலாம். என் ஐடியா எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்குது சின்ன பொண்ணு. ஆனால் அதை நடத்துக்க தான் கஷ்டம். ஏன்க்கா மகி அப்பா இந்த அண்ணி கூட சண்டை போட்டாவளா? சின்ன பொண்ணு சண்டையும் போடல மாண்டையும் போடல. இந்த அண்ணன் தான் ஒரு கட்சிக்குன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியல. நீங்கள் எதை வச்சுக்க அப்படி சொல்லியே? மகி அப்பா தான் சொன்னவ இந்த அண்ணன் ஊரில் உள்ள எல்லா கட்சிக்காரட்டையும் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுகாவலாம். ஓ, அப்போ இதுக்காக தான் நாளை கழிச்சு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாவளோ? யாராருன்னு என்ன சின்னமா நினைவுல வந்திருக்காது. அது என்ன போய் தான் நாளை கழிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ இப்போ நம்ம யாருக்கு தான் ஓட்டு போட? இப்போல்லாம் எப்படி ஓட்டு போட முடியும் சின்ன பொண்ணு? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தான் ஓட்டு போட போக முடியும். நாளைக்கு காலையில் முதல் ஆளாக போய் ஓட்டு போட்டுருவேன். சின்ன பொண்ணு, நீ ஓட்டு போட கிளம்புறதுல சொல்லு, நானும் வண்டியில் வந்துடுவேன். ஓண்டை தான் வண்டி வச்சுருப்பால, அதில் போண்டி தானே. அதுக்கு பெட்ரோல் போடணும்ல, பெட்ரோல் இல்லைன்னு தான் உன் கூட வரேன்னு சொன்னேன். நீ ஒத்தையில் தானே போகிற, என்னையும் கூட்டிகிட்டு போ. சரி சரி, கூட்டிகிட்டு போகிறேன். உமா, நீ முதல்ல சொல்லு, நாளைக்கு நீ யாருக்கு ஓட்டு போடாதான் முடிவு பண்ணியிருக்க? அதெல்லாம் இங்கே வச்சே முடிவு பண்ணணும்? நான்லாம் இங்கே வச்சு முடிவு பண்ண மாட்டேன். அங்கே போய் தான் முடிவு பண்ணுவேன். அங்கே போய் முடிவு பண்ணுவியா? பிங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்ப்பியோ? அதை நீ பண்ணுவேங்கோ. நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். வேறு எப்படி முடிவு பண்ணுவேன்? அது எப்படின்னாக்கா, நான் அங்கே போய் ஓட்டு மிஷினை பார்ப்பேன். அதில் யாருக்குள்ள சிம்பிள் அழகாக இருக்கோ அதுக்கு பார்த்து ஓட்டு போட்டு வந்துடுவேன். அட குறுக்கட்ட குப்பை, இத்தனை வருஷமாயும் நீ இப்படி தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கியோ? இப்போ எதுக்குக்கா நீ இப்படி திட்டுதிய? எங்கள் அம்மா கூட இப்படி தான் ஓட்டு போடுவாங்களாம். என்னது, உங்கள் அம்மா கூட இப்படி ஓட்டு போட்டாவளா? போய் சொன்னாலும் கொஞ்சம் பிறந்தபடியே சொல்லு. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. எங்கள் அம்மா என்ன சின்னலாம் அழகாக இருக்கோ அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்துடுவாங்களாம். இதுக்கு பேர் வேறு செல்லாத ஓட்டு. இப்போமே நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் யாருக்கு ஓட்டு போடணும்னு. ஆமாம், இப்போமே முடிவு பண்ணுங்க தான் சரி. எல்லாரும் நான் சொல்லுகளுக்கு ஓட்டு போடுவில? என்னடா இது, இந்த தேர்தலுக்கு வந்த சோதனை? மிந்திலாம் பெரியவை தான் ஓட்டு கேட்டாவ, இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டு. ஏக்கா, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லவலா? இந்த பிள்ளை சொல்லுகிறதுக்கே ஓட்டு போடுறோமா? சரி சொல்லு, யாருக்கு ஓட்டு போடணும்? எங்கள் விஜய் மாமாவுக்கு தான், மறக்காம ஓட்டு போடுங்க. சரி சரி, சின்ன பிள்ளை வேற ஆசையை கேட்டுச்சா. இந்த பிள்ளையே ஏமாற்றக்கூடாது. எல்லாரும் இந்த பிள்ளை சொல்லுக சின்னத்துக்கே ஓட்டை போடுறங்க. என்னதோ இவ சொல்லுகதை கேட்டுக்கிட்டு தான் ஓட்டு போடுகிற மாதிரி பேசுக. நீ ஏற்கனவே கட்சி தொடங்கின நாள்லேருந்து அங்கே தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு திடுற.
நீங்க மட்டும் என்னவா, நீங்களும் அங்கே தானே ஓட்டு போடுறதா சொன்னியே. சத்தம் போட்டு பேசாத உமா, அவனை காதில் விழுந்துட போகுது. இப்போ தானே பைசாவை தந்துட்டு போயிருக்கானுவன். நம்ம சொல்லுகிறத அவன் காதில் விழுந்துச்சுன்னா பணத்தை வேற பிடிங்கிட்டு போயிடுவானுவன்.